அண்டு இன்னொரு கேள்வி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, சார் நீங்கள் ஜோதிடர்கள் திட்டுறீங்க, ஜோதிடம் பொய்ன்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து வாஸ்து பொய்ன்னு சொல்கிறாங்கன்ட்டு. நான் முதல் விஷயம் நான் அவங்கள்ட்ட சொன்னதுன்னா, நான் ஆண்டாள் பொதுவாக ஜோதிடம் பொய்ன்னு என்றைக்குமே நான் சொன்னதில்லை. ஜோதிடம் உண்மை. ஜோதிடர்கள் பொய். ஜோதிடர்கள்னால் அந்த யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக தங்களை பிரபலப்படுத்தக்கூடிய ஆட்கள் வந்து ஸ்டஃப் இல்லாத ஆட்கள் தான். டிவி மூலமாக வந்து பேசக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, ஓப்பனாக நான் சொல்கிறேன். டிவி மூலமாக சொக்கலிங்கம் இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதே டிவியில் பேசும் 2020 கொரோனா பற்றி ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ பயங்கரமாக இருக்கும், பிச்சுக்கிட்டு போகும், தூக்கிட்டு போகும்னுச்சு, உலகமே தூக்கிட்டு போயிடுச்சு. கொரோனா கூட வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல, கொரோனான்ற ஒரு விஷயமே அவங்களால யூகிக்க முடியலன்னா அப்புறம் அவங்க என்ன ஜோசியர்? ஸோ மக்களுடைய அறியாமை எக்ஸ்பைட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், தேர் ஆர் அஸ்ட்ராலஜர்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. அது வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஜோதிடரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து பெரம்பலூர் வந்து இருக்கக்கூடிய சங்குப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தர்கிட்ட இருந்தவர். அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவர். அவர் தான் அவருக்கு குரு அப்படின்னும்போது அது உண்மையாக இருக்கும். சும்மா ஒரு நாள் கிளாஸ் 2 நாள் கிளாஸு, இந்த விஎல்எஸ்சி ப்ரோக்ராம், பிஎல்சின்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோலு, இது மாதிரி 4 நாள் கிளாஸ்க்கு போயிட்டு நான் வந்து விஎல்எஸ்சி எக்ஸ்பர்ட்னு யாரும் சொல்ல முடியாது. இது மாதிரி ஒரு கிளாஸஸ்லாம் போகிறத விட்டுட்டு தயவுசெய்து வந்து சப்ஜெக்ட்னா ஒரு 40 வருஷம் ரிசர்ச் பண்ணால் தான் நமக்கு அந்த அறிவு வருன்றதை புரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் வந்து கொடுப்பினை இருக்கணும். அது எல்லாராலையும் முடியாது. ரெண்டாவது, நான் வந்து யாரையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஜோதிடம் பார்க்க சொல்ல மாட்டேன். ஜோதிடமோ வாஸ்துவோ அது நெகட்டிவ் கர்மா சம்மந்தப்பட்டதுன்னா ஆமாம் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, வாஸ்துவ அவங்க பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா அதை பற்றி எனக்கு என்ன பிரச்சனை? அவங்க பொய்ன்னு சொல்லட்டும், உண்மைன்னு சொல்லட்டும், தூக்கி போட்டு மிதிக்கட்டும். இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அண்டு இன்னொரு குயிக்கான விஷயம் என்னென்னா,